ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, காலை ரொட்டீன் வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். காலையில நம்ம என்னென்ன வேலை பார்க்குறோம், பசங்கள்லாம் ஸ்கூல் கிளப்பி விடுறோம், அந்த மாதிரி தான் friends பார்க்க போறோம். ஏன் ஏன் அழுது தங்கம்? தங்கம் ஏன் அழுது? தங்க பிள்ளையா அழுது? காலையிலே எழுந்திரிச்சிட்டாரு. நாங்க காலையிலே எழுந்திரிச்சதுனால அவரும் எழுந்திரிச்சிட்டாரு. எழுந்திரிச்சு தலையெல்லாம் சீவிட்டு மேக்கப் போட்டுட்டு இருக்கிறாரு. காலையிலே கொஞ்ச நேரம் டிவி பார்த்தாரு. கரண்ட் ஆஃப் ஆனதும் அப்புறம் பசங்க வந்துட்டாங்க. பசங்க கூட இருந்தேன். நான் ஃபோன் எடுத்ததும் ஃபோன் பார்க்கறதுக்கு வந்துட்டாரு. என்ன ஃபோன்ல என்ன தெரியுது? ஃபோன்ல என்ன தெரியுது? யார் தெரியுதா? யார் தெரியுதா ஃபோன்ல? அம்மாவும் தம்பியும் தெரியுறாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சயின்ஸ் சஜிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு மீன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நம்ம வீட்டில் காலையில் வந்து சாப்பாடு தான் செய்வோம், டிஃபன்லாம் செய்ய மாட்டோம். இது வந்து சாப்பாடு முன்னாடியே செஞ்சாச்சு. சாப்பாடு முன்னாடியே சமைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மீன் குழம்பு இன்னைக்கு நம்ம வீட்டில். என்ன மீன் பார்த்தீங்கன்னா கவலை மீன். கவலை மீன் தான் இருந்ததுன்ட்டு வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே ரொம்ப விலை ஜாஸ்தியாக விற்கிது. கிலோ 200 விற்கிது. கவலை மீனே 200 விற்கிற அளவுக்கு மீன் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக விற்கிது. அங்கேயே வாங்கி ஆஞ்சி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம வந்து கழுவிட்டு போட்டுக்க வேண்டியதான். மீன் வாங்கினா எப்போவுமே நான் வந்து ஆஞ்சியே வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா தம்பியை வச்சுக்கிட்டு ஆய முடியாது இல்லைங்களா. தம்பி இல்லாட்டியும் மீன் ஆய மாட்டேன். மீன் ஆஞ்சியே வாங்கிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மீன் குழம்பு டைம் ஆயிடுச்சு. வேலைக்கு போகிறதுனாட்டியும் நம்ம குழம்பு வச்சு ஆகணும். என்ன பண்ற? என்ன பண்ணு தங்கம்? என்ன பண்ணுது? காலையில வந்ததும் தூக்கிடணும் அவரை. எங்க போனோம் இப்ப? அப்ப எங்க போனோம்? இங்க பாரு, இங்க பாரு. ஹாய் ஹாய் நீ சொல்லு. ஹாய் ஹாய் ஹாய். சரி சரி. குடி தண்ணி. வாட்டர் பாட்டிலை தொலைச்சிட்டு வந்துட்டு இன்னொரு வாட்டர் பாட்டில். எங்க எடுத்துட்டு போற பொருளை பத்திரமா எடுத்துக்கிட்டு வந்தாதானே. சரி எடுத்துட்டு. இதெல்லாம் நல்லா தான் பேசுற. இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ இந்த அடுப்பெல்லாம் இன்னைக்கு போடணும். மண்ணு கொஞ்சம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் மண்ணு தேவைப்படுது. மண்ணு வெட்டிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுப்பு போடணும். பார்த்தீங்கன்னா புளி, மிளகாத்தூள், உப்பு இது எல்லாமே போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எப்பவுமே குழம்பு வந்து இப்படி தான் கரைப்போம். புளி, மிளகாத்தூள், உப்பு எல்லாமே போட்டு குழம்பு கரைச்சி வச்சிருவோம். இந்த தனியாக போடுறது அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம். வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. எடுத்து நம்ம குழம்பு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். குழம்பு தட்டு போட்டு மூடிட்டு நம்ம போயிட்டு மீனை கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி பாப்பா வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விடணும். காலையில எல்லாம் என்ன ஸ்கூலுக்கு போற மாதிரி இருக்கிறீங்க? எல்லாம் காலையிலே ஒரே வெள்ளாட்டா இருக்குது. எங்க தம்பிக்கு எங்க தேவாவும் விஸ்வாவும் வந்துட்டாலே போதும் அவனுக்கு. இல்லடாப்பே இல்ல. என்ன பார்த்தாக்கா நாங்க தூக்கணும் அவரை. டான்ஸ் ஆடு. நீ டான்ஸ் ஆடா. நீ டான்ஸ் ஆடு. டான்ஸ் ஆடு. சிவாம பவுடர் எல்லாம் எடாம அடிச்சிட்டியா? என்னம்மா அடிச்ச? எங்க அம்மா வீட்டுல இருந்து வர பார்த்து கட்டி எடுத்துட்டு வந்தோம். எங்க அம்மா வீட்டுல இருக்கு நிறைய பூக்குது. இப்போ
இப்போ எடுத்துட்டு வந்து இப்படி ஒரு வாரத்துக்கு மேல ஆயிருக்கு. ஒரு என்னைக்கு வந்தோம் நாங்க, நியூ இயருக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை. இப்போ ஒரு 7 நாள், அது ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரம் வரைக்கும் எப்படி இருக்கு பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருக்கு பாருங்க. அரும்பா பறிச்சு கட்ட பார்த்து நல்லா இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருந்தோம், வெளியில வச்சிருந்தா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்காது. அரும்பு ஈவினிங்ல அரும்பு பறிச்சு கட்டுறதே மார்னிங்ல அரும்பு பறிச்சு கட்டணும். காலையில பறிச்சு அரும்பு கட்டுறோம் பாருங்க, அது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது காலையில பறிச்சு அரும்பு கட்டுனது. அதே ஈவினிங்ல பறிச்சு கட்டுனீங்கன்னா காலையில மறுபடியும் அப்படியே உடனே பூத்துரும். நைட்டே வந்து பூ வந்து பூத்துரும், அரும்பு வந்து பூத்துரும். அதே நீங்க வந்து காலையில அரும்பு பறிச்சீங்கன்னா பூக்காது, அது அவ்வளவு சீக்கிரம் பூக்காது. நீங்க வாரம் என்ன 10 நாள் கூட வச்சிருக்கலாம், ஏன்னா நான் அந்த மாதிரி வச்சிருந்திருக்கேன். சரி சரி. நம்ம கிளிப் வச்சு போடுமா? கிளிப்பு தான். கிளம்பிட்டீங்களா? அதுங்காட்டிமா கிளம்பிட்டீங்க? டைம் ஆயிடுச்சா? எல்லாருமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மணி 8:15 ஆகுது. காலையில ஸ்கூல்ல வந்து காலைல போயிட்டு சாப்பிடுவாங்க காலை சாப்பாடு. இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு என்ன டிஃபனு? ரவா கிச்சடியா? இன்னைக்கு ரவா கிச்சடியா? அப்ப பாய் சொல்லு, அவங்களுக்கு எல்லாம் பாய் சொல்லு. பாய். நீ சொல்லு அப்ப. அதை பிடிச்சி இழுக்கூடாது. எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. நீ சொல்லு பாய் சொல்லு, அவங்களுக்கு சொல்லு பாய் சொல்லு. அங்க பாரு அக்கா பாய் சொல்ற பாரு. பாய். நீ சொல்லு அக்கா. போறாங்களா? பாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இனிமேல் நம்ம வந்து வேலையை பார்க்க வேண்டியதான். மீன் வந்து கழுவிட்டு அதனாலே தம்பிக்கு ஏதாவது சாப்பாடு வயிற்றுக்கு பால் கொடுத்துட்டு அது மீன் கழுவ வேண்டியதான். ஆமா, பார்த்தீங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து மீனை சேர்த்துக்கலாம். கழுவி வச்சிருக்கேன் நான். மீன் வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த மீன் வந்து இதில் சேர்த்துக்கலாம். கவலை மீனே ரொம்ப விலை ஜாஸ்தியாக விற்கிது ஃப்ரெண்ட்ஸ். இதுவே கிலோ 200 ரூபானா மற்ற மீன்லாம் என்ன விலை விற்கும்? வேற எந்த மீனும் இல்லை. இது வீட்டுக்கு பக்கத்துலேயே மீன் விற்பாங்களா, அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது. கடை தெருவு போனாக்கா இன்னும் மீன் வந்து வேற ஏதாவது வாங்கலாம். ஆனால் கடை தெருவு போகிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஞாயிற்றுக்கிழமைனா போயிட்டு வாங்கிட்டு வரலாம். இந்த டைம்ல போயிட்டு வாங்கிட்டு வர முடியாது. இது மேலே கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை கருவேப்பிலை சேர்க்க பார்த்து குழம்பு நல்லா, அது ஒரு மாதிரி ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது குழம்புக்கும் நல்லாயிருக்கும், வறுக்கவும் நல்லாயிருக்கும். ஆனால் குழம்பு வச்சாச்சு. எனக்கு வந்து குழம்பு மட்டும்தான். மீன் குழம்பு வச்சே ரொம்ப நாள் ஆகுதுங்களா, சரி எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கவலை மீனே வாங்கியாச்சு. நீங்கள் வந்து இதுக்கு வந்து மீன் பேர் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் வந்து எங்கள் சைடு வந்து கவலை மீனுன்னு சொல்லுவோம். இது அப்படியே கொஞ்சம் ஒரு நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் வெந்ததுன்னா மீன் வந்து உடஞ்சிரும். என்னடா பண்ற? என்ன பண்ற? போச்சு பாத்திரம் கீழே விழ போகுது பாரு. இப்ப கீழே விழ போதே. நீ தட்டுல கீழே கொட்ட போகுது இருக்கிறது பூரா. இவனுக்கு கால் வந்ததுனாலும் வந்தது, இவனோட சேட்டை தாங்கவே முடியல இல்ல. இங்க பாரு, பார்த்தீங்கன்னா மீன் வந்து நல்லா போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வேக வச்சோன்னா மீன் உடஞ்சிரும். இது அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா இருக்கிற சூட்டில் இன்னும் வெந்துடும். இப்போ சூடாக சாப்பிட்றதுக்கு குழம்பு வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஆறிடுச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கவலை மீன் குழம்பு டேஸ்ட்டு அது வேற டேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான்.
காலையிலேயே சூப்பரான கவலை மீன் குழம்பு சாப்பாடு எங்கள் வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து காலையில் ரொட்டீன் விலாக் வந்து முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், சமைக்கிற வேலை, பாப்பாவெல்லாம் ஸ்கூல் கிளம்புற வேலை, தம்பியை பார்க்குற வேலை தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நீ பாய் சொல்லு. பாய். பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.